செய்திகள் தொடர்கின்றன. எகிப்தின் புதிய அதிபராக முகமது முர்சி மக்கள் முன்பு உறுதிமொழி எடுத்தார். எகிப்திய மக்கள் புரட்சியின் பிறப்பிடமாக கருதப்படும் தாஹிர் மைதானத்தில் குடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். விழா மேடையில் முர்சி தோன்றியதும் அங்கு கூடியிருந்த மக்கள் ராணுவ ஆட்சிக்கு எதிரான மற்றும் மக்களாட்சிக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பேசிய முர்சி, மக்கள் சக்தியை தவிர வேறு சிறந்த சக்தி இல்லை என்றார். இதனைத் தொடர்ந்து எகிப்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 18 பேர் முன்னிலையில் நாளை முறைப்படியான பதவியேற்பு விழாவில் பதவியேற்கிறார். முன்னதாக எகிப்திய பாராளுமன்றம் உச்சநீதிமன்றத்தால் கலைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹோஸ்னி முபாரக்கின் ஆட்சி மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அங்கு மக்கள் புரட்சி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எகிப்து அதிபர் தேர்தலில் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி சார்பில் போட்டியிட்ட முர்சி 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான சோதனை சுற்றில் உலகின் அதிவேக வீரர் உசைன் போல்ட்டை பின்னுக்கு தள்ளி சக நாட்டு வீரர் யோகன் பிளைக் முதலிடம் பெற்றுள்ளார். ஜமைக்கா தலைநகர் கிங்ஸ்டனில் ஆண்களுக்கான 100 மீட்டர் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. போட்டி தொடங்கியதும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல காற்றை கிழித்துக் கொண்டு பந்தய எல்லையை நோக்கி வீரர்கள் புறப்பட்டனர். இதில் உலக சாம்பியனான யோகன் பிளைக் 9.75 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து முதலிடம் பிடித்தார். 3 முறை ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவரும் 9.58 வினாடிகளில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை கடந்தவருமான உசைன் போல்ட் 3ஆம் இடத்தை மட்டுமே பிடித்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். சக நாட்டு வீரரான அசாஃபா பவல் 2ஆம் இடத்தை பிடித்தார். நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான மற்றொரு போட்டியில் ஜமைக்காவின் பிரிசி முதலிடம் பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.